முர்ஷிதாபாத் கலவரம், பாதிக்கப்பட்ட இந்துக்களை பார்க்க கவர்னருக்கு தடை. மாநில அரசின் தடையை மீறி கவர்னர் மால்டா சென்றிருக்கிறார். அவர் அங்கு மால்டா சென்றதுக்கு பிறகு பல உண்மைகள் இன்னைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றனர். இந்துக்கள் இந்த கலவரத்தில் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்து பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய பாதிப்பை அந்த இந்துக்கள் அங்கே சந்தித்திருக்கிறார்கள். இதற்கு காரணமானவர்கள் யார் என்று செய்தித்தாளில் வெளியான செய்தி என்னன்னா, வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவியர்களால் இந்த கலவரம் என்பது நடந்திருக்கிறது என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் சொந்த நாட்டிலேயே இந்து மக்கள் அகதிகள் முகாமில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. மைனாரிட்டிகளுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அலறக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் இன்னைக்கு இந்துக்களுக்கு தங்கள் நாட்டிலேயே பெரும்பான்மையான மக்கள் அவர்களுக்கு சொந்த ஊரிலேயே அவர்கள் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை பத்தி ஏதாவது பேசினார்களா? இதற்கு மேலும் மம்தா அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, பிஎஸ்எஃப் படையினர், அதாவது பிஎஸ்எஃப் பாதுகாப்பு படையினர் தான் இந்த கலவரத்துக்கு காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். ஒரு பாதுகாப்பு படையினரை இப்படி சொல்லக்கூடிய இவர், அதுவும் யாருக்காக? சட்டவிரோதமாக ஊடுருவியவர்களுக்காக சொல்லக்கூடிய மம்தா தேச துரோகியா இல்லையா? ஒரு தேச துரோகியாக இருப்பவர் மேலும் இந்த ஆட்சியில் தொடரலாமா? முதல்வராக இருக்க தகுதி இருக்கிறதா அவருக்கு? உடனடியாக மத்திய அரசு மம்தா அரசை கலைத்துவிட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு கவர்னர் அறிக்கை இருக்கிறது. அது மட்டுமல்லாம தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய அறிக்கை இருக்கிறது. மனித உரிமை ஆணையத்தினுடைய அறிக்கை இருக்கிறது. இவைகளின் அடிப்படையில் மம்தா அரசு கலைக்கப்பட வேண்டும். மீண்டும் அங்க இந்த இமிகிரேஷன் பில், அதெல்லாம் சிஏஏ பில் போன்றவை கடுமையாக சரியான முறையில் அமல்படுத்தப்பட வேண்டும். அதன் பின்னுதான் அங்க தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்துக்களை இன அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும். மத்திய அரசு செய்யுமா?